Welcome to Std-Science Physics Pilot. இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது பிசிக்ஸ் சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் laws of motion. அதுல introduction, force and motion and inertia. These topics only we are going to discuss now. So introduction la laws of motion. Okay, motion is nothing but the movement. Okay, no, motion is nothing but the movement. If you take the human beings are so curious about the things around them. So things around us are related to one another. So some bodies are at rest and some are at motion. Sila objects on the rest la irukum, sila objects on the movement alladhu motions la irukum. So here rest and motion are interrelated terms. Ovvona over idukume sendhudu. And rest and motions are interrelated terms. So the previous classes 9th standard 8th இதெல்லாமே நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா various types of motion like linear motion, circular motion, oscillatory motions like that. Linear motions, you know, when an object moves in a straight line, it's said to be linear motion. And circular motions examples rotation of the cycle wheel and fan rotations. இதெல்லாமே இதுக்கு examples ஆ இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா circular motions example. And oscillatory motions and so on. Oscillatory motion is nothing but a swing. ஊஞ்சல் ஆடுறது இதெல்லாமே சில மோஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இதை தவிர நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கும்பொழுது that is you have discussed the motion of bodies in terms of the displacement, velocity and acceleration. சரிங்களா? அப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்ஸுக்கு மூவ் பண்ணக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெலாசிட்டி அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அண்ட் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வெலாசிட்டி பை டைம். சரி, இதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் லோயர் கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன்ஸ், லீனியர் மோஷன்ஸ் இது எல்லாமே டிபெண்டிங் அப்பான் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன்ஸ் மூலமாக தான் உருவாகும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பட் இந்த லெசன்ல we are going to discuss, let us investigate the cause of motion. அந்த மோஷன் உருவாகிறதுக்கான காரணம் என்ன, காஸ், அதை ஏற்படுறதுக்கு என்ன காரணம், எது அந்த ஆப்ஜெக்ட்ஸை மூவ் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்லி உள்ள டிஸ்கஷன்ஸ் தான் இந்த லெசன்ஸ்ல பார்க்க போறோம். So when an object is at rest, சரிங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு, starts moving, அந்த ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்படிங்கும் பொழுது நம்மளோட மைண்ட்ல ஒரு கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகும். என்ன கொஸ்டின்? வாட் காசஸ் த பாடி டு மூவ்? அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு காரணம் என்ன, அல்லது என்ன ஏதோ ஒரு செயல் அங்கே நடக்குது, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகிறது ஏதோ ஒரு செயல் நடக்குது. ஸோ சிமிலர்லி when a moving object come to rest, வேகமாக வந்துட்டு கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்டாப் ஆகுது அல்லது கம் டு ரெஸ்ட். அப்போ ரெஸ்ட் ஆகுறதுக்கும் அது மேலே ஏதோ ஒரு ஃபோர்ஸஸோ ஏதோ ஒன்று ஆக்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ வாட் பிரிங்ஸ் இட் டு ரெஸ்ட்? அப்போ எது அந்த ஆப்ஜெக்டை ரெஸ்ட்ல கொண்டு வருது, அதாவது எது அந்த ஆப்ஜெக்ட்ஸை மூவ்மெண்ட்ல கொண்டு வருது அப்படிங்கிறத we are going to discuss. So if an object that is moving object speeds up or slows down, வேகமா போறது அல்லது ஸ்லோவா வருது அல்லது டைரக்ஷன்ஸா மாத்துறது, இது எல்லாமே நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகிட்டே இருக்கும். என்ன கொஸ்டின்ஸ்னா, வாட் ஸ்பீட்ஸ் அப் ஆர் ஸ்லோஸ் டவுன் த பாடி, வாட் சேஞ்சஸ் த டைரக்ஷன் ஆஃப் த மோஷன்ஸ். அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே கேட்கப்பட்ட அந்த வாட் காசஸ் த பாடி டு மூவ், வாட் பிரிங்ஸ் இட் டு ரெஸ்ட், வாட் ஸ்பீட்ஸ் அப் ஆர் ஸ்லோஸ் டவுன் த பாடி, வாட் சேஞ்சஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆன்சர் தான். அந்த ஆன்சர் தான் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ். சரிங்களா? தட் இஸ் டு பி த ஃபோர்ஸ். நவ we are going to discuss about the force. ஸோ இப்போ காமன் மேன்ஸில் ஒரு புஷ் ஆர் புல், in a common man's understanding of motion, a body needs, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கதவை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அல்லது க்ளோஸ் பண்ணுறோம், எதாக இருந்தாலுமே என்ன புஷ் ஆர் புல், தள்ளுறது அல்லது இழுக்கிறது, புஷ் ஆர் புல் டு மூவ். ஒரு ஆப்ஜெக்ட் தள்ளுறதுக்கு ஒன்று என்ன பண்ணுவோம், ஒன்று தள்ளுவோம் அல்லது இழுப்போம். சரிங்களா? ஆர் பிரிங் டு ரெஸ்ட் ஆர் சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டி, வேகமாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை ஸ்லோ பண்ணுறதும், ஸ்லோவாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை அதே வேகப்படுத்துறதுக்குமே அது மேலே ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது சேஞ்ச் ஆகிடும். அப்படிங்கும் பொழுது இந்த புஷ் ஆர் புல்
is called as the force. Push or pull. சரிங்களா, இங்க push அப்படின்னு சொல்லக்கூடியது தள்ளுறது, pull அப்படின்னு சொல்லும் பொழுது இழுக்கிறது. சரிங்களா, ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸ் எல்லாமே அது சொல்றாங்க, எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். சரிங்களா, எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ், ஒரு ஆப்ஜெக்ட்ஸில் அந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட் வந்து அதை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் தான் மெக்கானிக்ஸ். சரிங்களா, ஸோ இப்போ மெக்கானிக்ஸ் இஸ் தி பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் டீல்ஸ் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் அ பாடிஸ். இந்த மெக்கானிக்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா டூ டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஒன் இஸ் செட் டு பி ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் த டைனமிக்ஸ். ஒன் இஸ் செட் டு பி statics and another one is the dynamics. Statics is nothing but an object is at rest. An object is at rest. Dynamics means moving object. Simple நம்ம சொல்லணும் அப்படின்னா இதுதான். Dynamicsனா moving object, statics அப்படின்னா object is at rest. இதுலயே இந்த dynamics அப்படிங்கிறத further two types ஆ பிரிக்கிறோம். One is said to be kinematics and another one is said to be kinetics. இதுல கைனமெட்டிக்ஸ் அண்ட் கைனடிக்ஸ் ரெண்டுமே மோஷன் ஆஃப் த பாடிஸ் பற்றி சொல்லக்கூடியது தான். பட் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைனமெட்டிக்ஸ் அப்படின்னா வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு என்ன காஸ் அப்படிங்கிறத கைனமெட்டிக்ஸில் கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இந்த கேஸ் ஆஃப் கைனடிக்ஸில் யூ மஸ்ட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். அந்த ஃபோர்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் பற்றின ஒரு கன்சிடரேஷன்ஸ், அந்த மோஷன்ஸ் உருவாகிறதுக்கான காரணம், அதை சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணி சொன்னோம் அப்படின்னா தென் இட் இஸ் செட் டு பி கைனடிக்ஸ். அப்போ மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் தட் டீல்ஸ் வித் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ் சொல்கிறோம். அது ஒன்று டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ஒன் இஸ் டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ்னா ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட், டைனமிக்ஸ் அப்படிங்கும்பொழுது ஆப்ஜெக்ட் அட் மோஷன். அதே மாதிரி டைனமிக்ஸ் வந்து டூ டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் கைனமெட்டிக்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் த கைனடிக்ஸ். கைனமெட்டிக்ஸ் அண்ட் கைனடிக்ஸ் ரெண்டுமே மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி சொல்லக்கூடியது தான். பட் கைனமெட்டிக்ஸில் காஸ் ஆஃப் மோஷன் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இந்த கேஸ் ஆஃப் கைனடிக்ஸ் வி மஸ்ட் கன்சிடர் த காஸ் ஆஃப் மோஷன். சரிங்களா, இப்போ அந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன்ஸ் இதை பற்றி அரிஸ்டாட்டில் கிரேட் ஃபிலாசபர் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். He stated that a moving body naturally comes to rest without any external influence of the force. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அது நேச்சுரலாகவே ரெஸ்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் நம்ம உருட்டி விடுறோம் அப்படின்னா அது மேலே நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸும் நம்ம ஆக்ட் பண்ணல. பட் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போனதுக்கப்புறம் அந்த பால் வில் கம் டு ரெஸ்ட். ஸோ சச் மோஷன்ஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் நேச்சுரல் மோஷன். அப்போ ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்ட், ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை, அதான் மீனிங். அதே மாதிரி he also proposed that a force, either it may be a push or it may be a pull, is needed to make the bodies to move from their natural state. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் பொழுது, அதாவது அந்த ஆப்ஜெக்ட்ஸை பிடிச்சி தள்ளுறோம் அல்லது அந்த ஆப்ஜெக்ட்ஸை பிடிச்சி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது there should be a force must act on that object and behave contrary to their own natural force. பட் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது அதில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா violent motion. ஸோ அப்போ ஒரு ஃபோர்ஸ் விழுகிறனால தான் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, when two different mass bodies are dropped from a height, ஒரு ஹைட்ல இருந்து ரெண்டு வெவ்வேறு வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ஸை கீழே போடும் பொழுது heavier objects falls faster than the lighter one. For example, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நமக்கு உண்டு. நியூட்டன்ஸ் ஃபெதர் அண்ட் காயின் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம சொல்லுவாங்க, இல்லை ஃபெதர் அண்ட் பால் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கம்பேர் பண்ணும் பொழுது ஃபெதர் அப்படிங்கும் பொழுது அதோடைய வெயிட் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், அந்த மாஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். பால் அப்படிங்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ ரெண்டுமே ஒரு பில்டிங்ல இருந்து கீழே விடுறீங்க விடும் பொழுது பால்ங்கிறது சீக்கிரம் விழுந்துடும். பட் அங்கே இருக்கக்கூடிய ஃபெதர் அப்படிங்கிறது ரொம்ப it takes more time to reach the ground. ஏன்னா அது மாஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கலீலியோ, he also explained the following concept about the force, motion and inertia of the objects. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். என்னென்ன சொல்லியிருக்காங்க கலீலியோ. The natural state of all earthly bodies is either the state of rest or the state of uniform motion. எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே
ரெஸ்ட்ல தான் இருக்கும். அப்படி மோஷன்ஸ்ல இருந்ததுன்னா the motions must be uniform அப்படிங்கிற explanation. அடுத்தது a body in motion will continue to be in the same state of motion as long as no external force is applied. ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட்லயே இருக்கும். எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? அது மேல இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ்மெண்ட்லயே தான் இருக்கும். சரிங்களா? இது செகண்ட் கான்செப்ட். தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? when a force is applied on bodies they resist any change in their state. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது அது மாதிரி நம்ம தள்ளுறதோ அல்லது வேகமா வரக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணும் பொழுதோ அதோடைய பொசிஷன் என்ன ஆகும்? இட் மஸ்ட் பி சேஞ்ச். அதோட ஸ்டேட் வந்து என்ன ஆகும்? கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டியை தான் என்னன்னு சொல்றாங்க? inertia. This property is said to be inertia. That is, when a force is applied on bodies they resist any change in the state. Any change அப்படிங்கறத the different types of inertia எல்லாம் நம்ம பார்ப்போம். What are the changes அப்படிங்கறத. So this property of bodies is called inertia. Similarly, when dropped a height in vacuum, when an object, சரியா, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய அதோடைய மாஸ், சைஸ், ஷேப் எல்லாமே டிஃப்ரெண்ட். Two bodies ஓட different size, different shapes and mass fall at the same rate and reach the ground at the same time. When it falls in a vacuum. At a vacuum. Vacuum அப்படிங்கிறது காற்று இல்லாத இடம். சரியா? without air is said to be vacuum. அப்ப நம்ம ஏற்கனவே போன கேஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் feather and ball experimentல ball will reach the ground first அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த இடத்துல gravitational force plays the major role. But vacuum அப்படின்னு சொல்லும்போது அங்கே gravitational forces அப்படிங்கிறது இருக்காது. அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதை ரிமூவ் பண்ணிட்டாலே என்ன ஆகும்? It is said to be the vacuum. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய எவ்வளவு வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் சரி அல்லது எவ்வளவு வெயிட்லெஸ்ஸான ஆப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் they will reach the ground at the same time. சரிங்களா? இதோட எக்ஸ்பிளனேஷன் சொன்னது யார் அப்படின்னா கலீலியோ. Now we are going to discuss about the inertia. So while you are traveling in a bus or in a car, when a sudden brake is applied, நல்லா இதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். பஸ்ல போகும் பொழுதோ அல்லது கார்ல போயிட்டு இருக்கும் பொழுதோ பஸ் வேகமா பிரேக் போட்டுட்டாங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய சீட்ல நம்ம போய் விடுவோம். So the upper part of your body leans in the forward direction. So similarly, when the vehicle suddenly move forward from rest, அப்ப பஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும் பார்த்திருப்போம், you lean backward. நம்ம வந்து பின்னாடி போவோம். So this is due to any body would like to continue to be in its state of rest or of state of motion. Any state of rest or of uniform motion. So this is known as the inertia. So அது வந்து ரெஸ்ட்ல இருக்கணும்னா ரெஸ்ட்லயே இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். அதே மாதிரி மோஷன்ஸ்ல இருக்கும் பொழுது மோஷன்ஸ்ல இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணோம். அப்ப அது மேல அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஏதோ ஒரு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் பொழுது அது பழைய பொசிஷன்ல இருக்கிறதுக்கே ட்ரை பண்ணும். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா inertia. So the inherent property of a body to resist any change in its state of rest or of a state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. சரியா? எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸுமே ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லயோ அல்லது மோஷன்ஸ்லயோ தான் இருக்கும். Unless it is influenced upon by any external unbalanced force. அந்த பழைய பொசிஷன்ஸ் இப்போ அது மேலே ஏதோ ஒரு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கும் பொழுது பழைய போர்ஷன்ஸ் அப்போ ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஓகே ரெஸ்ட்லேயே வரதுக்கு ட்ரை பண்ணும். அதே மாதிரி மோஷன்ஸ் இருக்கும் பொழுது மோஷன்ஸ் வர்றது தான் இருக்கிறதுக்கே ட்ரை பண்ணும். ஓகேங்களா? திஸ் இஸ் செட் டு பி த இனர்ஷியா. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இனர்ஷியா ஆஃப் த காயின் கீப்ஸ் இட் இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் when the cardboard moves. இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்ட், சரிங்களா? இப்போ கார்ட்போர்ட் இருக்கு. கார்ட்போர்டில் ஒரு காயின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டம்ளரில் here we are having water. So when we move the cardboard suddenly வேகமாக மூவ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய காயின் என்ன ஆகும்? just it falls the tumbler. சரிங்களா? then when the cardboard has moved the coin falls into the tumbler due to gravity. So this happens due to inertia. But types of inertia, we are having the three types of inertia. So inertia of rest, inertia of motion
and inertia of direction. So what do you mean by inertia of rest, and what do you mean by inertia of motion, and what do you mean by inertia of directions? இது மூணுமே என்னன்னு பார்ப்போம் with the examples. So first, inertia of rest. So the resistance of your body to change its state of rest is called inertia of rest. இதுக்கான examples என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. When you vigorously shake the branches of tree, ஒரு மரம் இருக்கு, மரம்ங்கிறது என்னது? It must be at rest. அந்த மரத்துக்கு போய் வேகமா நீ ஆட்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, some of the leaves and the fruits are detached and they fall down. பார்த்துருப்பீங்க, அது வந்து பழைய அந்த என்னதான் அந்த ஃபோர்ஸஸ் நீ கொடுத்தாலும் கொஞ்ச நேரத்தில் அது பழைய பொசிஷன்ஸ்க்கு வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அப்போ அதை வேகமாக நீ ஆட்டும் பொழுது மேலே இருக்கக்கூடிய லீவ்ஸோ ஃப்ரூட்ஸோ அதுலேருந்து விழுகிறதுக்கு it takes some time. Similarly, the next one is the inertia of motion. That is, the resistance of your body to change its state of motion is called inertia of motion. இதுக்கான examples நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. So in this case, an athlete runs some distance before jumping. ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி சில டிஸ்டன்ஸ் வந்து பேக்ல போயிருப்பாங்க, வேகமா ஓடியாந்து தான் ஜம்ப் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, because this will help him jump longer and higher. Similarly, the third concept is said to be the inertia of direction. So the resistance of your body to change its direction of motion is called inertia of directions. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம நிறைய விஷயங்களை ஃபீல் பண்ணியிருப்போம். எப்படி, when you make a short turn while driving a car, you tend to lean sideways. பஸ்ல வேகமா போயிட்டு இருப்பீங்க, பஸ் ரைட் சைட்ல திரும்பும் பொழுது we lean towards the left. அதே மாதிரி லெஃப்ட்ல திரும்பும் பொழுது we lean towards the right. சரிங்களா? இந்த கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? So today we discussed the three topics only about the introductions of laws of motion and inertia, force and motions like that, and we will meet in the next class. So stay home, stay safe, wear mask. Thank you all.